இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். ரிஷப ராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்காரரான இந்த சந்திர பகவான் சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரை உள்ள செல்லக்கூடிய இந்த காலகட்டம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை. இப்படி ரோகிணியில் உச்சம் பெறக்கூடிய இந்த சந்திர பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் பணம் பண்ணுறார் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்குள்ளரே சூரியன் இருக்கிறார். சூரியன் ராசியில் இருந்தாலே நிலைகொள்ளாத எண்ண ஓட்டங்கள் இருக்கும்னு அர்த்தம். மனசில் ஏதோ ஒரு கவலை. 2ஆம் இடத்துல புதன் இருப்பார். 2ஆம் இடத்துல புதன் இருப்பது நன்மை, நல்லது தான் நடக்கும், கவலைப்படாதீங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்ததுனாலே தேவையற்ற விஷயங்களில் நம்ம வேண்டாத மூக்கு நுழைச்சி கஷ்டப்படுத்திக்கிறது. அங்கே சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் வந்ததுனால நல்ல விதமான பலன்களை மாற்றி கொடுப்பார். அதனால் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து காரியங்கள் செஞ்சிங்கன்னா வெற்றி உண்டாகும். 4ஆம் இடம் என்கிற மண் மனை வாகனஸ்தானத்திற்குரிய ஒரு இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அங்கே ரிலேஷன்ஸ் கூட பேசும்போதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வீணாக வம்பொழிக்க போய் மாட்டிக்கிறோம் பார்த்துக்கிறது நல்லது. 4 உறவுகாரங்களை பார்த்தாக்க நம்ம லூஸ் டாக் பண்ணி மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. குழந்தைகள் ஸ்தானம் என்கிற கன்னியாஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் குருவின் கடாட்சத்தினால் பார்ப்பதனாலே குழந்தைகள் வழியிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அவர்களால் சில அலைச்சல்களும் உண்டாகும். அதனால் வரக்கூடிய லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிற சத்ருஸ்தானத்தை 12ஆம் இடத்துக்காரான செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் பார்க்கறதுனால செலவுகள் உண்டாகும். இந்த காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கல் பெருசாக வேண்டாம், சிக்கலை தரும். கலத்திரஸ்தானத்தை சூரியன் பார்க்கிறார். சூரியனின் பார்வையினாலும் அதே இடத்த குருவின் பார்வையினாலும் வளர்ச்சிகள் உண்டாகும். கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. அஷ்டமஸ்தானத்தை புத பகவான் பார்க்கிறார். புதனின் பார்வை இந்த அஷ்டமத்தில் இருப்பதனால் தேவையில்லாத மனசில் குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனசை குழப்பிட்டு ஒரு காரியம் செய்யணுன்னா அந்த காரியத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரனின் பார்வையும் குருவின் பார்வையும் கலந்திருக்கக்கூடிய காலகட்டங்களிலே லாபங்கள் பெருகும். நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் வளரும். இந்த வாரத்தில் நல்ல சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள், திருமண செலவுகளுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். தொழில் ஸ்தானத்திலே ராகு இருக்கிறது. பண விரயத்தை கொடுப்பதும் அதனால் வரக்கூடிய லாப நஷ்டங்கள் கொஞ்சம் இருக்கிறதும் யோசித்து செய்திகளால் லாபமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானத்திலே சனி பகவான் குருவினால் பார்க்கப்படுவதனாலே எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும், தன லாபம் உண்டு. விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் சேரக்கூடிய மங்கள யோகங்களும் இந்த வாரத்திலே உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். இந்த வாரத்திலே 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களில் 8ஆம் தேதி அன்னைக்கு காலாஷ்டமி, 11ஆம் தேதி அன்னைக்கு ஜீவவார ஏகாதசி, 12ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம், 14ஆம் தேதி சர்வ அமாவாசை. இந்த 4 நாளுமே ரொம்ப முக்கியமான நாள். காலாஷ்டமி எதுக்கு? என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆக வேண்டும். யார் எதிரிகள் இருந்தால் என்னை எதிரிகள் இருந்து காப்பாற்றணும், கடன்லேருந்து வெளியில் வரணும். இதற்கான பர்ஃபெக்ட் டே இந்த கால பைரவ அஷ்டமி அன்றைக்கி. கால பைரவரை வணங்குவதனாலே வெற்றிகளும் நிச்சயம் உண்டு. 11ஆம் தேதி ஜீவ வார ஏகாதசி. அப்படின்னா நான் ஆத்ம சுத்தி, மனதிலே நல்ல தெம்பாக இருக்கலாம், புண்ணியங்களை சம்பாதித்து கொள்வதற்கான வழிகளை இந்த ஜீவவார ஏகாதசி விரதம் இருப்பதனாலே நமக்கு பெற்றுக்கொள்ளலாம். நல்ல விரதம் இருந்து சாயங்காலம் நல்ல துளசி மாலையை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணி அவற்றை எல்லா விதமான நன்மைகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள்.
மறுநாள் 12ஆம் தேதி அன்று பிரதோஷம், ஆலகால விஷத்தை தன்னுள் கண்டத்திலேயே நிறுத்தி நம்மளை உய்வித்தவன் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த பிரதோஷ நேரத்திலே அபிஷேக ஆராதனை பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து நிவர்த்தியாக வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வெற்றிகளும் நமக்கு அவசியம் அது சேரும். 14ஆம் தேதி அமாவாசை திதி தர்ப்பணங்கள் எல்லாம் செய்துவிட்டு ஒரு மத்தியானம் வேளையில், நண்பகல் வேலை 11:20 12:20 வரை அந்த காலகட்டங்களிலே அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முகூர்த்த வேளையில் நம்மளால் முடிந்த தான தர்மங்களை செய்து பூர்வ புண்ணியத்தை நம்ம சம்பாதித்து கொள்வோமானால் வெற்றிகள், இந்த தலைக்கு தலைப்பாகையோட போதுன்னு வாங்களே, அப்படிப்பட்ட வெற்றிகளை நமக்கு ஒருங்கிணைத்து தரக்கூடிய காலகட்டம் இந்த அமாவாசை. அதனால் அதையும் விடக்கூடாது. அன்றைக்கி ரோகிணியில் சந்திர பகவான் உச்சம் வேற போகிறார். அப்போது மனதில் என்னெல்லாம் நினச்சிருக்கோமோ எல்லாத்தையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினால் பெறக்கூடிய நல்லது ஒரு நாள் இந்த சர்வ அமாவாசை. இதையும் பயன்படுத்தி கொள்வோம். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.